ஹலோ வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு புது சீரிஸோட தான் வந்திருக்கோம். இந்த சீரிஸ் ரொமான்ஸ் ஸ்லாஷ் இசைக்கா ஸ்லாஷ் வில்லனஸ் டைப் ஆஃப் அனிமி தான் பார்க்க போறோம். எனது வில்லனஸ் டைப் ஆஃப் அனிமியா ஆள விட சாமி அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வில்லனஸ் டைப் ஆஃப் அனிமியை ஃபுல்லா பார்த்தது கிடையாது. அதனால இதை ஃபுல்லா பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் அனிமின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட பேர் தான் தி மோஸ்ட் தியரிட்டிக்கல் லாஸ்ட் குயின் பாஸ் வில்லனஸ் டு சேவியர். பேர்ல இருக்க மாதிரி இது ஒரு வில்லனஸ் அனிமி. ஆனா எல்லா வில்லனஸுமே தான் பழக்கிறது தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த வில்லனஸ் நான் நல்லவனா மாறத ட்ரை பண்ணுவா. அப்படியே நம்ம சேனலுக்கு போஸ் இருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு வரும். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல எந்த டயலாகுமே இல்லாம எப்படி நம்ம ஹீரோயின் இந்த உலகத்துக்கு வந்தாங்கிறத காட்டுறாங்க. வழக்கம் போலதான் ட்ரக்குன்னு வேலையை கட்ட அவளுமே ரீஎன்கட் ஆகி ஒரு கேம்குள்ள போயிடுறா. என்னோட 18வது வயசுல ஸ்பிரிங் டைம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம திருப்பியுமே விளையாடலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஏன் நேரம் ஒரு மில்லி செகண்ட்ல என்னோட வாழ்க்கையே அங்க முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்னோட பழைய வாழ்க்கை எனக்கு ஞாபகம் வருது. இப்போ இருக்க என்னோட பேரு பிரைட் ராயல் ஐவி. நான் கிங்டம் ஆஃப் ஃப்ரீஸால இருக்க குயினோட பொண்ணு. எனக்கு 8 வயசு ஆகுது. சிம்பிளா சொல்லணும்னா முதல்ல பிறந்த பிரின்சஸ். ஆனா எல்லாரையும் விட்டுட்டு இதுக்காக பிரைடு, நான் பிரைடா இருக்கேன். பின்னாடி அவ விழுந்ததை பார்த்து எல்லாருமே பதறிட்டு இருக்க. அவ ஒரு பார்வை பார்க்க அதுல எல்லாருமே அலறிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரோட்டாகனிஸ்டும் இந்த கதையோட மோசமான லாஸ்ட் பாஸ் ரீஎன்கார்னேட் ஆவங்கிறத நான் நினைச்சு கூட பார்த்ததுல. நான் இப்போ ரீஎன்கார்னேட் ஆகிருக்க உலகம் ஒரு ஒட்டாமி கேம், அதாச்சு ரொமான்ஸ் கேம். என்னோட பழைய வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இதுதான். அவர் ரே ஆஃப் லைட், ஷாட்டா ஓஆர்எல்னு சொல்லலாம். இப்போ அந்த கேமோட ஃபர்ஸ்ட் சீரிஸ் அந்த உலகத்துல தான் நான் இருக்கிறேன். இப்போ நான் இருக்கிறேன்னு பிரைடு இருக்கிறதுல மோசமான லாஸ்ட் பாஸ். இவ எண்ணிக்கையில அடங்காத நிறைய குற்றங்களையும் நிறைய மோசமான விஷயங்களையும் செஞ்சிருக்கா. இன்னும் 10 வருஷத்துல இந்த கண்ட்ரி நாசமா போறதுக்கு காரணமே இவதான். அந்த ப்ராசஸ்ல இவளோட லவ் இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே அவங்க வாழ்நாளையும் மறக்க முடியாத அளவுக்கு காயங்களை இவ தருவா. கடைசியில அவ பண்ண பாவங்களுக்கு மெயின் கேரக்டரும் அவ கூட இருக்க லவ் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்து என்ன கொண்டுடுவாங்க. நம்ம ப்ரோட்டாகனிஸ்டான பிரைடுமே இதெல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு அட போங்கப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வராரு. அப்புறம் உனக்கு ஒன்னும் ஆகல டாக்டர், உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் ரோசாவும் உன்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டா. பிரைடும் ரோசா ராயல் ஹைவி அவங்கதான் இந்த நாட்டோட பவர்ஃபுல் லீடர். என்னோட அம்மா, எங்க அம்மாவை நானே அந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது. அவங்க இந்த நாட்டோட குயினா அவங்களோட கடமைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான காரணமே வேற. அப்பா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காதானே. இதுகிட்ட அவங்க அப்பாவும் ஷாக்காவ பிரைடும், ஆமா இந்த கேம் உலகத்துல அவ இருக்கிறா. என்னோட தங்கச்சி இந்த நாட்டோட செகண்ட் பிரின்சஸ். என்னை விட 2 வயசு சின்னவ. அது மட்டும் இல்ல, அவ தான் இந்த ஓவரால் உலகத்தோட மெயின் கேரக்டர், ப்ரோட்டாகனிஸ்ட் டிஆர்ஆர் ராயல் ஹைவி. ஆனா அவங்க அப்பாவுமே எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, எனக்கு இப்ப புரியுது. அப்ப உனக்குமே உங்க அம்மா ரோசா மாதிரியே எதிர்காலத்தை பாக்குற சக்தி இருக்கு போலயே அப்படின்னா வாழ்த்துக்கள் பிரைடு. இப்பதான் இந்த நாட்டோட ஜெனுவன் கிரவுன் பிரின்சஸா மாறி இருக்க. ஆனா பிரைடு மனசுக்குள்ள அட என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த சீன் நான் கேம்ல பார்த்த மாதிரி நடக்கலையே. அவங்க அப்பாவும் இப்போதைக்கு ரெஸ்டடு, அப்புறமா எல்லாத்தையும் பத்தி பேசுவோம். உன்னோட தங்கச்சி டிஆர்ஏ பத்தி தான். அவங்க அப்பா போனதும் பிரைடும் இந்த கிங்டம் ஆஃப் ஃப்ரீஸா ஓவரால் இந்த கேமோட செட்டிங், இந்த கேம் இந்த கண்ட்ரி எந்த அளவுக்கு மர்மமானதுன்னா இந்த உலகத்துல எந்த காரணமும் இல்லாம ஸ்பெஷல் எபிலிட்டியோட நிறைய பசங்க பிறப்பாங்க. அப்படி கிடைக்கப்படுற ஸ்பெஷல் எபிலிட்டியில ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது ப்ரீகாக்னிஷன், அதாச்சு எதிர்காலத்தை பாக்குறது. அதுவும் முக்கியமா இந்த ஸ்பெஷல் எபிலிட்டி பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கிங்டம் ஆஃப் ஃப்ரீஸியால அடுத்து இந்த ஸ்பெஷல் எபிலிட்டி யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு சிம்மாசனத்தையே கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த நாட்டோட வழக்கம். ஏன் கேம் இருக்கணும் 8 வயசு உள்ள பிரைடு அவ தங்கச்சி இருக்காங்கிறத அவ ப்ரீ காம்பினேஷனை வச்சு கண்டுபிடிச்சிருப்பா. அப்போ அந்த இடத்துல எல்லாருமே இவதான் அடுத்த ராணிங்கிறத முடிவு பண்ணாங்க. ஆனா அப்போ அவங்களுக்கு தெரியல இந்த நாட்டோட அழிவு அப்பதான் ஆரம்பிச்சதுன்னு. ஆனா அது இப்போ நடக்கல. ஆமா, நான் ஒரு கொடுமை பண்ற மோசமான பிரின்சஸ். இந்த உலகத்தோட அழிவை ஏற்படுத்துற லாஸ்ட் பாஸ் நான் தான். கடைசியில சாக போறதும் நான் தான். ஆனா அதே டைம் இந்த கேம்ல இருந்த ஒரு பேட் எண்டிங்லயுமே இந்த கேமோட ப்ரோட்டாகனிஸ்ட் டிஆரா அப்படின்னா அவ்வளவு லவ் இன்ட்ரெஸ்ட் இறந்து போவாங்க. இருந்தாலுமே என்னோட பழைய வாழ்க்கை மெமரி வச்சுக்கிட்டு ஒரு பேட் எண்டிங் வர வைக்கணும்னு நான் ஆசைப்படல. ஏன்னா டிஆராவும் அவளோட லவ் இன்ட்ரெஸ்ட்டுமே இந்த நாடு முன்னேறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. அதே டைம் இந்த சைடு பார்த்தா பிரைடு ரொம்ப மோசமானவ, ரொம்ப சுயநலவாதி. அவ எப்பயுமே இந்த ப்ரீ காக்னிஷன் எபிலிட்டியை மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனா இந்த டைம் நான் ப்ரெடிக்ட் பண்ணதுல என்னோட தங்கச்சி மட்டும் விஷயம் கிடையாது, வேற ஏதோ ஒண்ணு நான் மிஸ் பண்ணிட்டேன். அது என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ஆமால, என்னோட அப்பா எங்க அங்க இருக்க மேட்சும் உங்க அப்பா ராணி கிட்ட இந்த விஷயம் எல்லாம் சொல்ல போயிருக்காரு அப்படின்னு சொல்ல வெளியே பார்த்தா அவங்க அப்பாவும் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காரு. அவளும் அப்பா தடுக்கிறதுக்கு குரலை கொடுக்க, ஆனா அவங்க அப்பாவை டாட்டா காட்டுறேன்னு சொல்லி டாட்டா காட்டிட்டு இருக்க. அவளும் ஜன்னல்ல வெளியே போவ, பின்னாடி இருக்கவங்களும் தடுக்க போவ. அவளுமே யாருமே என்ன தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஜன்னலுக்கு வெளியே போறா. அவளும் வெளியே வந்துட்டு, அப்பா நீங்க இந்த கேரேஜ்ல போக கூடாது, இந்த கேரேஜ்ல ஒரு உடஞ்சு போன வீல் இருக்கு, அதுல போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆக்சிடென்ட்ல போவீங்க. அவளும் அதை சொல்லி முடிக்க பலமா காத்தடிக்க அவளுமே கீழே விழுறா. ஆனா அவ அதிர்ஷ்டவசமா அங்க இருக்க ஒரு பட்லருமே அவளை பிடிச்சி உள்ள இழுத்துறாரு. இந்த விஷயம் கேட்டு வெளியே இருக்க சர்வன்ஸுமே அந்த உடஞ்சு போன வீல பாக்குறாங்க. நம்ம ஏறினும் கேம் உள்ள பிரைடால அவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபடுவாங்கிற விஷயம் அவளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நான் தான் என்னோட பழைய வாழ்க்கையில அந்த கேம் விளையாடி இருக்கேன்ல, அவளும் இதை யோசிச்சுட்டு இருக்க. அங்க இருக்க மிச்சமே என்ன மன்னிச்சிருங்க பிரின்சஸ்,
பிரின்சஸ் உங்க பேச்ச மறுத்தவ பண்ணிருக்கா, இந்த பொண்ணு மன்னிச்சிருங்க, அவளுக்கு போறதுக்கு இடமே இல்ல. அப்பதான் அவளுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. இவங்க கிட்ட நான் அந்த அளவுக்கு மோசமா நடந்திருக்கேன்ல. ஆமால, இந்த கேரக்டர் அப்படிதான்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் ரொம்ப மோசமான சுயநலவாதி. சின்ன சின்ன தப்புகள் பண்ணதுக்குமே பிரைடு நிறைய மேட்ச சாக விட்டுருக்கா, சாவடிச்சிருக்கா. இல்ல, இது வெறும் சுயநலத்தனம் மட்டும் இல்ல, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவ எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறா. இவ்வளவு காலத்துக்கு அங்க இருக்க எல்லாருமே குடும்பம் பண்ணிட்டு இருந்தா. ஆனா இப்போ அவ மனசரிங்க அழறத பார்த்து எல்லாருமே ஆச்சரியத்துல இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்துட்டு, என்னாச்சு பிரைடு, ஏன் அழுதுட்டு இருக்க, உனக்கு அடிபிடிச்சா இல்ல இவங்க ஏதாச்சும் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பிரைடு அழுதுகிட்டு, இல்லப்பா இங்க நான் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன், அதனால யாராச்சும் தண்டிக்கணும்னா என்ன தண்டிங்க. என்னோட பழைய வாழ்க்கையில நான் 18 வயசு உடையவ, அதனால இவங்க எல்லாருமே எப்படி யோசிப்பாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இந்த வாழ்க்கையில எனக்கு இன்னும் 10 வருஷம் தான் இருக்கு, அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா இந்த கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் பார்ன் பிரின்சஸ் நான் தான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பாவோ, இன்னும் 1 மாசத்துல டியரோட 6வது பிறந்த நாள் வரும், அன்னைக்கு நீங்க 2 பேருமே முதல் முறையா சந்திப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப பிஸியா போய்கிட்டு இருக்கோம். அது ஏன்னு உனக்கே தெரியும், ஏன்னா அடுத்து ராணி ஆக போறது நீ தானே, அதனால நீ கத்துக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு. அது கூடவே உனக்கு ஒரு தம்பி மாதிரி இன்னொரு அசிஸ்டண்டா நான் கண்டுபிடிச்சு அவனை அடாப்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ பிரைடுக்கு தூக்கம் வந்துட்டு இருக்க. அவளை இதை கேட்டுக்கிட்டு, ஆமா இவர் இப்ப எனக்கு ஒரு தம்பி நான் சொன்னாரு, இப்போ எதிர்காலத்தை நடக்க போறது அதாச்சு கேமோட ஒரிஜினல் டைம்ல என்ன காட்டுறாங்க. அதுல லாஸ்ட் பாஸ் வில்லனஸ் பிரைடுமே அவளோட தம்பியான அசிஸ்டன்ட் கொடுமை பண்ணிட்டு இருக்க. விலங்குல இருக்க அவனுமே, அவனை சும்மா விட மாட்டேன், இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து உன்னை கண்டிப்பா கொன்னே தீர்வேன். வில்லனஸ் பிரைடுமே, எனது நீ எனக்குள்ள போறியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நீ இப்ப பண்ண காரியம் அப்படி. இப்போ பிரசன்ட் காட்டுறாங்க. நம்ம இரண்டுமே நான் அதோ ஒரு கெட்ட கனவுல டே அண்ட் நைட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ அந்த மேடு ஹெல்ப் பண்ண பிரைடுமே ரொம்ப நன்றி இல்லாட்டே அப்படின்னு சொல்ல அவளுமே சந்தோஷப்படுறா. அந்த மேடு மட்டும் இல்ல, அங்க இருக்க பட்லர்னு சொல்லிட்டு எல்லாருமே பேரை சொல்லி கூப்பிட்டு அவங்கள மரியாதை நடத்துறா. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே, அந்த கொடுமை பண்ற பிரின்சஸ் மாறிட்டாங்களா, என்ன அர்த்தம்? ஆமா, அந்த கடவுளை அவளுக்குள்ள வந்த மாதிரி எல்லாருமே மரியாதை நடத்துறா, நல்லா நடத்துறா. ஒருவேளை அவளோட ப்ரீகாக்னிஷன் பவர் வந்ததுனால அவளோட பர்சனாலிட்டி மாறிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே புரளி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுக்கிட்டு பிரைடு மனசுக்குள்ள, இது எல்லாத்தையுமே நான் வெளியே சொல்லி மறக்கணும்னு ஆசையா இருக்கு, இதுதான் உண்மையிலேயே நான் என்னோட பழைய வாழ்க்கையில இப்படித்தான் நான் இருந்தேன். இவங்க சொல்ற மாதிரி ஒரிஜினல் டைம்ல இல்ல, அந்த கேம்ல ப்ரீகாக்னிஷன் எபிலிட்டி கிடைச்ச அப்புறம் பிரைடு இன்னுமே மோசமா இன்னுமே அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தானே. ஆமா, கேம்ல அந்த ஆக்சிடென்ட்ல அப்பா இருந்த அப்புறம் கூடவே அம்மாவும் தானே இறந்து போயிருப்பாங்க. ஆனா இப்போ 2 பேருமே உயிரோடு தானே இருக்காங்க. அப்படின்னா நான் இந்த உலகத்தோட கதையை என்னால மாத்த முடியுமா? இப்போ அங்க இருக்க மேடமே, உங்களோட பிரதர் எல்லாம் இங்கதான் இருக்காருன்னு சொல்ல இப்ப அவளுமே உள்ள போறா. அவங்க பாவோ, வந்துட்டியா பிரைடு, நானே சொல்ல நினைச்சேன், இப்போத்துல இருந்து இன்னில இருந்து இங்க இருக்கானே இவன் தான் உன்னோட பிரதர் இல்ல. இவனோட பேரு ஸ்டேல். பிரைடும் ஸ்டேல் ராயல் ஐவி, ஒரு காமனர், அவங்க அம்மாக்கு பிறந்த ஒரே குழந்தை. ஓவரால் கேம்ல இவனுமே ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் தான். அவங்க பாவம், இவனுக்கு 7 வயசு ஆகுது, உன்னோட 1 வயசு கம்மி, அதனால இப்போத்துல இருந்து நீ சிம்மாசனத்துல உட்கார வரைக்கும் இவன் தான் உனக்கு அசிஸ்டண்டா எல்லா வேலைகளும் செய்வான். எதிர்காலத்துல பிரின்ஸ் பட்லர் ஆகவே மாறும். அது மட்டும் இல்ல, இவனுக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு, அதுதான் டெலிபோர்டேஷன். அதனால இதுக்கப்புறம் 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருங்க, ஓகேவா? கீழே பார்த்தா அவன் கையில விலங்கு மாட்டி இருக்கிறத பாக்குறா. அவங்க பாவம், ஓ இந்த விலங்க பத்தி கவலைப்படுறியா, அது இவன் நிறைய டைம் இங்க இருந்து ஓட ட்ரை பண்ணா, அதனால தான். அதுவும் இல்லாம இவன் பல விஷயங்களை செஞ்சிருக்கான். பிரைடு மனசுக்குள்ள, அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த வைவன் இவன் எவ்வளவு கஷ்டப்படுவான், ஆனா இவனை இந்த அளவுக்கு மோசமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம்ல. இதை பார்த்து பிரைடுமே, நான் தான் பிரைட் ராயல் ஆவி, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஸ்டேல், இதுக்கப்புறம் நம்ம கொண்டு ஒரு ஃபேமிலியா வாழப்போறோம், அதனால எப்பவுமே சந்தோஷமா ஒண்ணா இருப்போம். ஆனா ஸ்டேலி எந்த வித ரியாக்ஷன் கொடுக்காம சரி அப்படின்னு முடிச்சிடுறான். இதை பார்த்து நம்ம 2 மனசுக்குள்ள, அட நான் இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அவங்க பாவம், நாளைக்கு அவன் கான்ட்ராக்ட் ஆஃப் சபார்டினேஷனுக்குள்ள போவான். அதுக்கப்புறம் இந்த கைவிலங்கெல்லாம் தேவையில்லாம போயிடும். அப்பதான் ஒரிஜினல் டைம்ல இல்ல என்ன நடக்க போதுங்கிறது அவளுக்கு ஞாபகம் வருது. அதுல வில்லனஸ் பிரைடுமே, இதுதான் கான்ட்ராக்ட் ஆஃப் சபார்டினேஷன், இதுல நீ சைன் பண்ணனா உங்க அம்மாவை நான் பார்க்க விடுறேன். இதை கேட்ட உடனே கையில இருக்க விலங்கோட ஸ்டேலுமே அதுல கையெழுத்து போடுறான். இப்போ மேஜிக்கால அந்த கான்ட்ராக்டுமே சைன் பண்ணப்படுது. இதை பார்த்து வில்லனஸ் பிரைடுமே சிரிச்சுக்கிட்டு, ஒரு காமனர் பையன்கிட்ட இதைதான் நான் எதிர்பார்த்தேன், உன்னோட பேரை தவிர அதுல என்ன எழுதிருக்குங்கிறதே உன்னால படிக்க முடியல, நீ இப்போ சைன் பண்ண கான்ட்ராக்ட் ஒன்னும் கான்ட்ராக்ட் ஆஃப் சபார்டினேஷன் கிடையாது, இது கான்ட்ராக்ட் ஆஃப் ஃபியல்டி. அதுக்கு அர்த்தம் நான் தான் உன்னோட மாஸ்டர், என்னோட ஆர்டர்ஸை உன்னால மறுக்க முடியாது ஸ்டேல், இதுக்கப்புறம் என்னோட ஸ்லேவா நீ வாழ போற, அதனால நம்ம சந்தோஷமா இருப்போம். இப்ப நம்ம 2 கையில ஞாபகம் வந்துட்டு, ஆமால கேம்ல நான் ஸ்டேல ஏமாத்தினேன், இது ஒரிஜினல் கேம்ல இருக்க ஸ்டோரி லைனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, அப்படின்னா இந்த கதையோட விதி என்னோட விதியை என்னால மாத்த முடியாது. இருந்தாலுமே உங்க அப்பாவும், நீ டயர்டா இருப்ப, அதனால ரூம் போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு அந்த கான்ட்ராக்ட்ல நீ சைன் பண்ணுவ. நம்ம 2 மனசுக்குள்ள, எனக்கு தெரியும் கண்டிப்பா நாளைக்கு ஸ்டேல் கூட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ ஒரிஜினல் டைம்ல நடந்த மாதிரியே யாருக்குமே தெரியாம பிரைடுமே அவன் ரூமுக்கு போறா. ஸ்டேலும், அம்மா இந்நேரத்துல இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, பிரைடும் இந்நேரத்துக்கு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு, ஆனா நாளைக்கு நீ கான்ட்ராக்ட் ஆஃப் சபார்டினேஷன்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட நான் பேசியாகணும். சரி சொல்லு ஸ்டேல்.
உனக்கு உன்னோட அம்மாவை பார்க்கணுமா? இதை கேட்டோன்னே அவன் முகத்துல சந்தோஷம் வருது. ஆனா இவ டெஸ்ட் பண்றன்னு சொல்லிட்டு அவ எந்த பதிலுமே சொல்லல. பிரைடும் இதுதான் உன்னோட கைவிலங்குக்கான சாவி. என்னோட அப்பா ஆபீஸ்ல இருந்து யாருக்கு தெரியாம இதை நான் எடுத்துட்டு வந்தேன். இதை நீ யூஸ் பண்ணி உன்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸ் பண்ணி நீ எஸ்கேப் ஆகலாம். சரி உன்னோட கைகளை நீட்டு. ஆனா ஸ்டீலுமே இல்ல அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல பிரைடும் ஏன் கேட்க, ஒருவேளை நான் அந்த கேஸ் விட்டு போனேன்னா எனக்கும் எங்க அம்மாக்கும் மோசமான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, எங்க அம்மாக்கு இந்த வித தண்டனையும் கிடைக்க கூடாது. அவளும் இப்ப எனக்கு புரியுது, இதை வச்சுதான் ஸ்டீலை ஏமாத்தி அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வச்சிருக்கால. ஸ்டீலும் அபிஷியல் நோட்டீஸ் வந்த அப்புறம் 2 வாரம் எனக்கு இருந்துச்சு. அந்த டைம்ல நான் எங்க அம்மா கிட்ட முழுசா பேசிட்டேன். என்னதான் நான் அழுதுகிட்டு இருந்தாலுமே நான் போறப்ப ஒரு குட் பை சொல்லிட்டு வர வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எங்க அம்மா என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம ஒரு வேளை நான் ஓடி போனா எனக்கு பதில என்ன மாதிரி இன்னொரு குழந்தைய தூக்கிட்டு வருவாங்கல்ல. என்ன மாதிரி ஸ்பெஷல் வீடியோல நிறைய பசங்க என்னோட ஏரியால இருந்தாங்க. அவங்க யாருமே இந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடாது. அதனால என்னால இங்க இருந்து ஓட முடியாது. எனக்கு கொடுத்த ஆர்டர் படி நான் எங்க அம்மா மறந்து எல்லாமே உங்களுக்கு கண்ணா இனிமேல்ட்டு பண்ண போற பிரின்சஸ் பிரைட். நம்ம 2 மனசுக்குள்ள நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு 7 வயசு குழந்தைக்கு தெரியுது அவன் தப்பிச்சு போனா என்ன தண்டனை கிடைக்கணும். நான் அதை கூட யோசிக்கல. அவன் தான் ஓடி போனா மத்தவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் எவ்வளவு நல்லவன். ஆனா நான் அவனுக்கு என்ன பண்ணிருக்கேன் அதை நினைச்சு அவ கஷ்டப்பட இதை அவன் நேர்ல பாக்குறான். சேலோ என்ன மாதிரி ஒருத்தனுக்கு நீங்க கவலைப்படுறது எனக்கு சந்தோஷம் தான். நீங்க இந்த சாவி எங்க கண்டுபிடிச்சீங்களோ அங்கே கொண்டு போய் வச்சிருங்க. பிரைடும் கண்ணை தொடச்சுக்கிட்டு இன்னிடத்துல வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடு, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, குட் நைட் சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்புறா. அடுத்த நாளும் வர அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சபார்டினேஷனை அவங்க சைன் பண்றாங்க. ஜெயிலோட ஹேண்ட் கப்ஸுமே ரிமூவ் பண்றாங்க. பிரைடோட அப்பாவுமே இதுக்கப்புறம் நீ என்னோட பையன், அதனால நம்ம ஒரே ஃபேமிலியா சந்தோஷமா இருப்போம். ஸ்டேலு சந்தோஷமா பிரின்சஸ் பிரைட் இதுக்கப்புறம் ஒரே ஃபேமிலியா ஒண்ணு நம்ம இருக்க போறோம். நீங்க இந்த நாட்டோட பிரின்சஸ், அப்புறம் என்னோட அக்கா, கண்டிப்பா நான் உங்களை பாதுகாப்பேன். நம்ம ஹீரோயினும் ரொம்ப நன்றி, ஆனா என்ன பிரின்சஸ் எல்லாம் கூப்பிட்டு தேவையில்ல, பிரைடுனே கூப்பிட்டா போதும். ஆனா பின்னாடி ஒரு குரல் வந்துட்டு, பிரின்சஸ் பிரைடு என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம ஹீரோயினும் இவர் தான் என்னோட அப்பாவுக்கு அசிஸ்டண்டா இருந்து எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருப்பாரு. இவருக்குமே ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் எட்டர்னல் யூத். எப்பயுமே இவருக்கு வயசாகாது. ஆனா கேம்ல இவர் எப்படி இருந்தாருங்கிறது எனக்கு ஞாபகம் இல்ல. அவரு வந்துட்டு ஸ்டேல் கிட்ட நீ தனியா இருக்கிறப்ப என்ன வேணா கூப்பிட்டுக்கலாம், ஆனா மத்தவங்க முன்னாடி பிரின்சஸ் அக்கான்னு கூப்பிடணும், புரியுதுல? ரைடும் அப்படின்னா மத்தவங்க முன்னாடி என்ன அக்கான்னு கூப்பிடு. நம்ம 2 பேரும் மட்டும் இருக்கிறப்ப பிரைடுன்னு கூப்பிடு. இதை அந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, அட குயின் ஆகிறதுக்கு எல்லா தகுதியுமே இப்போ உங்களுக்கு வந்துடுச்சு போலயே. இந்த வயசுல ப்ரீ காக்னிஷன் எபிலிட்டி வந்ததுனால நீங்க இந்த அளவுக்கு மாறிட்டீங்கன்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பிரைடோட அப்பாவோ சான்ஸ்லர் கில்பர்ட் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவளை கலாய்க்கிறீங்களா இல்ல அவளை பாராட்டுறீங்களா? அந்த சான்ஸ்லருமே என்ன மன்னிச்சிருங்க, இவங்க என்னதான் இப்படி இருந்தாலும் அவங்க கண்டிப்பா பிரின்சஸ் டியானோட பர்த்டேக்கு வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லறதுக்குள்ளேயே அவரும் தலையில ஒண்ணு வைக்கிறாரு. இப்போ பிரைடுமே ஸ்டேலுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டிட்டு இருக்கா. இப்படி நாள் போக போக ஸ்டேலுமே ஒரு வழியா பிரைடா அவ பேர் சொல்லி கூப்பிடுறான். இதை பார்த்து பிரைடு சந்தோஷப்பட, ஆனா அடுத்த செகண்ட் அவனு மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறான். அப்புறம் தான் அவனுக்கு ஜுரம் இருக்கிறது இவளுக்கு தெரிய வருது. அவன தூக்கத்துல அம்மான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க. பிரைடு மனசுக்குள்ள இவ்வளவு நேரத்துக்கு அவன் அவ்வளவு கஷ்டங்களை தாங்கிட்டு இருந்தால, ஒரு கேசல எப்படி வாழ்றதுங்கிறத அவன் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டான், படிச்சுக்கிட்டான். ஆனா அதுல அவனுக்கு ஜுரம் வந்தது கூட தெரியாம இருந்தால. ஆனா நான் ஒரு 7 வயசு குழந்தை கிட்ட மோசமான ஒரு வில்லனஸா இருந்திருக்கேன். ஒரிஜினல் டைம்ல இல்ல நான் என்ன சொன்னாலும் அவன் செய்வான்ல, ஒரு ஆர்டரை கொடுத்து அவன் கையாலே அவன் அம்மாவை கொல்ல வச்சேன். இதை நினைச்சுக்கிட்டு அவ்வளவு அழுதுகிட்டு இருக்க. இப்ப ஸ்டேல முழிச்சு அதை பாக்குறான். என்ன மன்னிச்சிரு அழுதுகிட்டு இருக்க. அவனுக்குமே எதுக்காக மன்னிப்பு கேட்கறாங்கன்னு புரியல. பிரைட மேல வந்துகிட்டு என்ன மன்னிச்சிரு, என்னால உனக்கு உதவி பண்ண முடியல, என்னால யாருக்குமே உதவி பண்ண முடியல, நீ மன்னிக்க தேவையில்ல. ஆனா நீ உங்க அம்மா பிரிஞ்சிருக்கிறது என்னால தாங்க முடியல. என்னால உங்க 2 பேருக்குமே ஹெல்ப் பண்ண முடியல. உன்னோட இதயத்துல இருக்க ஓட்டைய என்னால அடைக்க முடியல. என்ன மன்னிச்சிரு. உனக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன், இதுக்கப்புறம் நான் உனக்கு காயப்படுத்தின அளவுக்கு இதுக்கப்புறம் உன்னை காயப்படுத்த மாட்டேன். நீயோ உன்னோட அம்மா வாழ்ற இந்த நாடுமே, இந்த நாட்டுல இருக்க எல்லாரையுமே நான் சந்தோஷப்படுத்துவேன், யாரையுமே காயப்பட விட மாட்டேன். அத நான் என் உயிர் மேல ஆணையா சொல்றேன். அதனால ஒருவேளை நான் மோசமான ஒரு வில்லனை சம்மாறினா என்ன நீ கொண்டுடுவ தானே? இதை கேட்ட உடனே ஸ்டேலுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா பிரைட பார்த்தா இதை சொல்லிக்கிட்டு அவ சிரிக்கிறா. இப்போ பிரைடும் அழுது முடிச்சு தூங்கிட்டு இருக்க. ஸ்டேலுமே கவலைப்படாத பிரைடு, கண்டிப்பா நான் உன்னை பாதுகாப்பேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இதுக்கப்புறம் ஸ்டோரி இன்னும் டீப்பா பல கேரக்டர்ஸோட போகும். அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற அடுத்த எபிசோட் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.